Hey guys, it's Madhu from Time Limit Exceeded. Let's crack the AC together. இன்னைக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம்னா arrange odd elements in ascending order and even element in descending order without changing its position. அதாவது இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். 5 8 3 2 7 6 1 4 இந்த அரேல ஆட் நம்பர்ஸ்லாம் அசெண்டிங் ஆர்டர்லையும் ஈவன் நம்பர்ஸ்லாம் டிசெண்டிங் ஆர்டர்லையும் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து 5 3 7 1 சொல்லிட்டு நம்மளுக்கு ஆட் நம்பர்ஸ் வருது. இதெல்லாம் வந்து பொசிஷன் வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ 1 வந்து எங்கே ஆட் நம்பர் வந்ததோ அதே இடத்துல தான் திரும்பவும் ஆட் நம்பர் வரணும். இப்போ இந்த இடத்துல ஆட் நம்பர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஈவன் வந்து வர முடியாது. ஆட் தான் வரணும், ஆனால் அசெண்டிங் ஆர்டரில் வரணும். அப்போ வந்து 5 இடத்துல எது சின்ன நம்பர் அசெண்டிங்கில் சின்ன நம்பர்னா 1 வரும். அண்ட் ஈவன்னா வந்து என்னன்னா டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். அதாவது பெருசுலேருந்து சின்ன நம்பர் வந்து பின்னாடி வரணும். அதே ஈவன் பொசிஷனில் தான் வரணும். ஈவன் பொசிஷன் மீன்ஸ் அந்த ஈவன் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த இங்கே வந்து ஈவன் நம்பர். ஸோ இந்த இடத்துல ஈவன் நம்பர் மட்டும்தான் வரணும், ஆட் வரக்கூடாது. அதேமாதிரி இந்த இடத்துல ஆட் நம்பர் மட்டும்தான் வரணும், ஈவன் வரக்கூடாது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம்? இப்போ நம்ம இந்த அரேவை இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் ஆட் எலிமெண்ட். ஆட் வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். ஸோ ஆடில் சின்ன நம்பர் எதுனா, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆட் எலிமெண்ட் ஈவன் எலிமெண்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஆட் வந்து என்ன இருக்குன்னா 5 இருக்கு, 3 இருக்கு, 7 இருக்கு, 1 இருக்கு. அண்ட் ஈவன் இது வந்து ஆட் அரே. அண்ட் ஈவன் வந்து 8 இருக்கு, 2 6 4. இது வந்து ஈவன் அரே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆட் இருக்கு. ஆட் எலிமெண்ட்ல நம்ம திரும்பவும் ஆட் தான் வரணும், ஆனால் அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும். ஸோ இந்த அரேல எது சின்னதுன்னு பார்க்கணும். 1 தான் சின்னது. ஸோ 1 போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஈவன் பொசிஷன். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 8 வந்து ஈவன் எலிமெண்ட். ஸோ அந்த இடத்துல ஈவன் அரேல இருக்க பெரிய நம்பர் வரணும். ஸோ 8 தான் இருக்கும். நெக்ஸ்ட் இங்க 3ன்றது ஆட் எலிமெண்ட். இப்போ இந்த ஆட் அரேல எது நெக்ஸ்ட், அதாவது அசெண்டிங் ஆர்டரில் வந்தால் நெக்ஸ்ட் 1க்கு நெக்ஸ்ட் கிரேட்டர் பட் ஸ்மாலர் தென் 5 and 7 பார்த்தோன்னா 3. ஸோ இந்த இடத்துல 3 வரும். நெக்ஸ்ட்டு பாயிண்டர் இங்கே மூவ் ஆகும். ஸோ இங்கே மூவ் ஆக சொல்ல 2 வந்து ஒரு ஈவன் எலிமெண்ட். ஸோ இந்த அரேல ஈவன் அரேல பார்க்கும். இதில் வந்து ஆல்ரெடி 8 போட்டாச்சு. ஸோ இது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். 8 போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 6. ஸோ இந்த இடத்துல 6 மாறும். 2 போட்டாச்சு. இப்போ 7 வந்து ஆடில் வந்து இப்போ ஆல்ரெடி 1 போட்டாச்சு, 3 போட்டாச்சு. ஸோ 7 தான் 7 வந்து சாரி அசெண்டிங் ஆர்டரில் அப்போ வந்து 5 தான் வந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட்டாக வரும். ஸோ 5 அகெயின் 6 வந்து ஈவன் எலிமெண்ட். இப்போ வந்து இந்த ஈவன் எலிமெண்ட் வந்து அரேல வந்து ஆல்ரெடி நம்ம 8 போட்டாச்சு, 6 போட்டாச்சு. ஸோ 4 மட்டும் 4 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே ஆட் எலிமெண்ட் அரேல வந்து ஆல்ரெடி 1 3 5 எல்லாமே எடுத்தாச்சு. 7 மட்டும் தான் இருக்குது. ஸோ 7 அண்ட் இப்போது இங்கே பார்த்தோன்னா 4 ஈவன் எலிமெண்ட். ஸோ நம்மளுக்கு 2 மட்டும் தான் மிச்சம் இருக்குது. ஸோ 2. ஆக்சுவலாக நான் சொன்னது வந்து ஒன் டைப் ஆஃப் சொல்யூஷன். ஆனால் இப்படி பண்ண மாட்டோம். நம்ம அறையில் இருக்கா இல்லையா, எது யூஸ் பண்ணோம் பண்ணலன்னு பண்ண மாட்டோம். அதுக்கு பதில் நம்ம சார்ட் பண்ணிடுவோம். சார்ட் பண்ணால் ஈஸியாக நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டரில். ஸோ நான் வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அரேலேருந்து இந்த எலிமெண்ட் எப்படி வருதுன்னு சொல்லிக்கிறேன். சொல்யூஷன் அப்போது எப்படி நம்ம சார்ட் பண்ணி போகிறோன்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த அரேக்கு இதுதான் வந்து அவுட்புட். இந்த ப்ராப்ளமை நம்ம 2 வேஸால் சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வே என்னன்னா, நம்ம ஃபஸ்ட்டு நான் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு அந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் ப்ளஸ் எப்படி டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வேல வந்து நம்மளுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of n log n எடுக்கும். அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of n எடுக்கும். அண்ட் செகண்ட் சொல்யூஷனை வந்து நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of n ஸ்கொயர் எடுக்கும். பட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து எதுவுமே கிடையாது, O of 1. ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் தான். இதில் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோன்னா O of n log n கம்மியாக இருக்குது, ஆனால் ஸ்பேஸ் வந்து O of n யூஸ் பண்ணுறோம். இதே செகண்ட் இது பார்த்தோன்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of 1 இருக்குது, பட் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of n ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து கொஷனில் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது சொன்னாங்கன்னா இந்த செகண்ட் வே தான் போடணும். இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் வே கூட போடலாம். ஏன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி
கம்மி. ஸோ இதுதான் வந்து எக்ஸிக்யூஷன் வந்து சீக்கிரமா நடக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு சொல்யூஷன் வித் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வரையும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வித்தவுட் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் பார்க்கலாம். ஸோ வித் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸில் நான் ஆல்ரெடி இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஆட்ன்ற ஒரு அரே அண்ட் ஈவன்ற ஒரு அரேவை வந்து நம்ம யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இப்போ நான் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ 5, 8, 3, 2, 7, 6, 1, 4 சொல்லி நம்மளுக்கு ஒரு அரே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த அரேயில் இருக்கிற ஆட் எலமெண்ட்ஸ்லாம் ஆட் அரேலையும், ஈவன் எலமெண்ட்ஸ் எல்லாம் ஈவன் அரேலையும் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்டர் வந்து எங்கே பாயிண்ட் பண்ணுன்னா 5 பாயிண்ட் பண்ணுது. ஸோ நான் வந்து ஆட் சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு அரே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆட்ன்ற ஒரு அரே க்ரியேட் பண்ணிக்கிறேன் அண்ட் ஈவன் சொல்லி ஒரு அரே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் எலிமெண்ட் 5 இருக்குது. 5 வந்து ஆடாக ஈவனாக பார்க்கணும். 5 வந்து ஆட். ஸோ நான் ஆட் அரேயில் 5 போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்டர் இங்கே மூவ் ஆகுது. ஸோ 8 வந்து ஆடாக ஈவனான்னு பார்க்கணும். 8 வந்து ஈவன். ஸோ ஈவன் அரேயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பாயிண்டர் மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் 3 வந்து ஆடாக ஈவனாக ஆட். ஸோ 3 வந்து ஆடில் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் 2 வந்து ஈவன். ஸோ ஈவன் அரேயில் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் 7 வந்து ஆட் அரே. நெக்ஸ்ட் 6 வந்து ஈவன் அரே அண்ட் 1 இஸ் ஆட் அரே அண்ட் 4 இஸ் ஈவன் அரே. ஓகே, இப்போ நான் வந்து நம்ம கொடுத்துருக்க கொஷின்லேருந்து ஆட் அரே வந்து தனியாக போட்டேன், ஈவன் அரேயும் தனியாக போட்டு இந்த அரேயில் இருக்க ஆட் எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் அரேலையும், ஈவன் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஈவன் அரேலையும் போட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளுக்கு வந்து ஆட்லாம் வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். ஆட்லாம் வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும், ஈவன்னா வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். ஸோ நான் இது என்ன பண்ண போகிறேன்னா, சார்ட் பண்ண போகிறேன். சார்ட் பண்ணால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்கும். இது ரெண்டுமே சார்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இது வந்து டிசெண்டிங் ஆர்டர்லாம் நீங்கள் வந்து சப்போஸ் சார்ட் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்லேருந்து ட்ராவல்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சார்ட் பண்ணேன்னா நம்மளுக்கு வந்து 2, 4, 6, 8 வரும். ஸோ டிசெண்டிங் ஆர்டர்லேருந்து எடுக்கணும்னா நீங்கள் லாஸ்ட்லேருந்து கூட ட்ராவல்ஸ் பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லை நீங்கள் சப்போஸ் கலெக்ஷன்ஸ் ஜாவாவில் கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கலெக்ஷன்ஸ் டாட் ரிவர்ஸ் கூட இருக்குது, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஆட் ஈவனை வந்து பிரித்து எழுதிட்டேன். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னென்னா சார்ட் பண்ணுறது. ரெண்டுத்தையுமே நான் சார்ட் பண்ணுறேன். ஸோ ஆட் சார்ட் பண்ணோன்னா 1, 3, 5, 7 அண்ட் ஈவன் சார்ட் பண்ணேன்னா 2, 4, 6, 8. இப்போ நான் தேர்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா, திரும்பவும் அகெயின் நம்ம கொடுத்துருக்க கொஷனில் இருக்க அரேவை வந்து ட்ராவர்சல் பண்ண போகிறோம். ட்ராவர்சல் பண்ணிட்டு அது ஆட் எலிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஆட் அரேயில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட், அதாவது இந்த 1 எடுத்து இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே 1 ஆகும். ஸோ இங்கே பாயிண்ட் பண்ணிக்க எலிமெண்ட் இப்போ இங்கே பாயிண்ட் பண்ணும் அண்ட் அகெயின் இங்கே பாயிண்ட் பண்ணிக்க எலிமெண்ட் இங்கே பாயிண்ட் பண்ணும். ஸோ 8 பார்ப்போம். நீங்கள் வந்து சப்போஸ் இந்த ஈவன் அரேவை லாஸ்ட்லேருந்து ட்ராவர்சல் பண்ண பிடிக்கல அப்படின்னா இதை வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து ரெண்டுமே சொல்கிறேன், ரிவர்ஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன் அண்ட் அகெயின் இதே வந்து லாஸ்ட்லேருந்து எப்படி ட்ராவர்சல் பண்ணி போகிறதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஸோ நான் இங்கே வந்து தேர்ட் ஸ்டெப் எழுதுகிறேன். நம்மளுக்கு கொடுத்துருக்குற அரே வந்து 5, 8, 3, 2, 7, 6, 1, 4 அண்ட் நம்மளோட ஆட் அரேல வந்து 1, 3, 5, 7 இருக்குது. ஈவனில் வந்து 2, 4, 6, 8 இருக்குது. ஸோ நம்ம வந்து 2 பாயிண்டர் வந்து இப்போ க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஒரு பாயிண்டர் வந்து ஆடில் ஃபஸ்ட் எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ணும் அண்ட் ஈவனில் லாஸ்ட் எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ணும். ஏன்னா ஈவன் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும், ஆட் வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். ஸோ அகெயின் இங்கே வந்து இந்த அரே ட்ராவர்சல் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்டர் வேணும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட் எலிமெண்ட் பார்க்குறேன். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட் எலிமெண்ட்டை பார்க்குறேன். ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து ஆடாக இருந்துச்சுன்னா ஆட் அரேயில் போயிட்டு ஆட் பாயிண்ட் பண்ணியிருக்க எலிமெண்ட்டை இந்த பொசிஷனில் நம்ம போடணும். ஸோ 1 வரும் அண்ட் அகெயின் இந்த பாயிண்டர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த அரேயில் இருக்க பாயிண்டர் வந்து எப்பவுமே இன்க்ரிமெண்ட் ஆகும். நம்ம எந்த அரேலேருந்து எலிமெண்ட் எடுக்கிறோமோ, அதாவது ஈவன் ஆர் ஆட் எதில் நம்ம எடுக்கிறோமோ அதுவே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். சப்போஸ் ஈவனாக இருந்துச்சுன்னா டிக்ரிமெண்ட் பண்ணணும், ஆடாக இருந்துச்சுன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ 1 போட்டாச்சு. ஸோ 1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி இங்கே 3ல் எப்போ பாயிண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் எலிமெண்ட் 8 வந்து ஈவனான்னு பார்க்கணும்.
எஸ் 8 வந்து ஈவன். ஸோ ஈவன் அரேல வரணும். ஈவன் அரே பாயிண்ட் பண்ணியிருக்கிறது 8. ஸோ அகெயின் இந்த இடத்துல 8 தான் வரும். ஸோ ஈவனை வந்து இப்போ டிக்ரிமெண்ட் பண்ணிடணும் அண்ட் இந்த பாயிண்டர் இன்க்ரிமெண்ட் ஆகணும். இப்போ 3 வந்து ஈவனா ஆட். ஸோ ஆட் அரே பாயிண்ட் பண்ணியிருக்கிறது 3. ஸோ 3 போடணும். இந்த ஆட் அரே இன்க்ரிமெண்ட் ஆகும். எலமெண்ட் வந்து 5 பாயிண்ட் பண்ணும். இது வந்து 2 பாயிண்ட் பண்ணும். இப்போ 2 வந்து ஈவன் எலமெண்ட். ஸோ ஈவன் அரே பாயிண்ட் பண்ணியிருக்க எலமெண்ட் வந்து 6. ஸோ 6 ஆட் பண்ணிட்டு ஈவன் அரே வந்து பாயிண்ட் பண்ணிக்கிற இது வந்து டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஈவன் அரேல இருக்கிற பாயிண்டர் வந்து 4 பாயிண்ட் பண்ணுது. இப்போ நெக்ஸ்ட்டு இது இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 7 வந்து ஆட் நம்பர். இப்போ ஆட் அரேல எது பாயிண்ட் பண்ணியிருக்குன்னா 5. ஸோ 5 போட்டு பாயிண்டர் இன்க்ரிமெண்ட் அண்ட் இது இன்க்ரிமெண்ட். ஸோ 6 இஸ் அகெயின் ஈவன் பாயிண்ட் பண்ணியிருக்கிறது 4 போட்டுட்டு இது டிக்ரிமெண்ட், இது இன்க்ரிமெண்ட் அண்ட் 1 வந்து ஆடு. இப்போ ஆட் பாயிண்ட் பண்ணியிருக்கிறது 7. ஸோ 7 இது இன்க்ரிமெண்ட். எப்போ சைஸ் விட்டு வெளில போதோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த 2 அரேலையுமே நம்ம அரேல இருக்கிற ஆட் அண்ட் ஈவன் மட்டும் தான் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா எலமெண்ட் எதுவுமே இருக்கா. ஸோ நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு போயிடும். இதுக்கப்புறம் வராது ஆடு. நெக்ஸ்ட்டு இங்கே போகும். 4 வந்து ஈவன். ஸோ நம்ம அரேல பாயிண்ட் பண்ணியிருக்குது 2. ஸோ வந்து 2 போட்டுடலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் சப்போஸ் இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரிவர்ஸ் பண்ணல. இது வந்து அசெண்டிங் ஆர்டர்லேயே அரேஞ்ச் பண்ணிட்டு நான் வந்து லாஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லி பண்ணேன். நீங்கள் சப்போஸ் இந்த இது வந்து நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை ரிவர்ஸ் பண்ணால் நீங்கள் டிசெண்டிங் ஆகிடும். ஸோ நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அரேஞ்ச் பண்ணால் இது சார்ட் பண்ணால் இப்படி வருது இல்லையா. இது வந்து டிசெண்டிங்கில் மாற்றிங்கன்னா 8 தான் வரும். 8 6 4 2 வச்சுட்டு இப்போ ஆர்டில் நான் பண்ணல இங்கே பாயிண்ட் பண்ண மாதிரி அதே மாதிரி இங்கே பாயிண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் வந்து ஒன் டைப் ஆஃப் சொல்யூஷன். இப்போ இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எப்படி அதுக்கு முன்னாடி நான் வந்து இதுக்கு சூடோ கோட் எழுதிடுறேன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஆட் அண்ட் ஈவன் அரேவை க்ரியேட் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா சார்ட் பண்ணுறோம். தேர்ட் வந்து கரெக்டான பொசிஷனில் ஆட் அண்ட் ஈவன் எலமெண்ட்டை அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து நான் இங்கே சூடோ கோட எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம சப்போஸ் அரே லிஸ்ட் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அரே சைஸ் வந்து டிஃபைன் பண்ண தேவையில்லை. இல்லை நம்ம சப்போஸ் நார்மல் அரே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஆடுக்கு வந்து சைஸ் எவ்வளோ, ஈவனுக்கு வந்து அரே சைஸ் எவ்வளோன்னு தெரியணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபார் லூப்பில் ஐ வந்து 0லேருந்து n வரைக்கும் இஃப் a of I modulo 2 equal to 0. சப்போஸ் ஈவனாக இருந்துச்சுன்னா ஈவன் கவுண்ட் சொல்லி ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அதை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஈவன் கவுண்ட் வந்து 0ன்னு வச்சுக்கிறேன் அண்ட் ஆட் கவுண்ட்டையும் 0ன்னு வச்சுக்கிறேன். நீங்கள் சப்போஸ் அரே லிஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அது வந்து சைஸ் வந்து டைனமிக் தான். ஸோ நீங்கள் அரே சைஸ் இந்த மாதிரி கவுண்ட்லாம் பண்ண தேவையில்ல. நான் இந்த மாதிரி நார்மலாக நம்ம அரே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கவுண்ட் தேவை. ஸோ அதனால் ஆட் எலிமெண்ட் எத்தனை, ஈவன் எலிமெண்ட் எத்தனை நான் கவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சப்போஸ் ஆடாக இருந்துச்சுன்னா ஆட் கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு கவுண்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கவுண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து அரேவை டிஃபைன் பண்ணுறோம் இல்லையா. இப்போ வந்து இன்ட் ஆட் சொல்லி ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். அதோட சைஸ் வந்து இந்த ஈவன் சைஸ் நியூ இன்ட் ஆட் சைஸ் ஆட் அரே இல்லையா. ஸோ ஆட் கவுண்ட் சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்ட் அதே மாதிரி ஈவன் அரேக்கும் ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். சைஸ் வந்து ஈவன் கவுண்ட். இது வந்து செகண்ட் ஸ்டெப். இப்போ வந்து அரே வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த அரேயில் எலமெண்ட்ஸ் வந்து போட போகிறோம்.
அதாவது ஆட் அண்ட் ஈவன் அரேல இந்த நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ல இருக்கிற ஆட் நம்பர்ஸ்லாம் ஆட் அரேலையும் ஈவன் நம்பர்ஸில் ஈவன் அரேலையும் போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இது வந்து தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா, ஃபார் ஐ வந்து அகெயின் 0 to n-1 வரைக்கும் வரும். இதுவும் n-1 தான். n-1 வரைக்கும் வரும். சப்போஸ் இஃப் த எலமெண்ட் இஸ் ஆட், a of I modulo 2 equal to 1 ஆடாக இருந்துச்சுன்னா ஆட் ஆஃப், இப்போ இதுக்குள்ளக்க இண்டெக்ஸ் வந்து நான் OI வச்சுக்கிறேன், ஆட் இண்டெக்ஸ். ஸோ ஆட் இண்டெக்ஸ் இடத்துல இந்த எலமெண்ட்டை ஆட் பண்ணும், a of I வந்து ஆட் பண்ணுறோம். அப்படி இல்லை ஈவன் எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஈவன் இதுக்கு வந்து இண்டெக்ஸ் ரெண்டுமே 0 வச்சுட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு போவேன். OI வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் அண்ட் இதுவும் வந்து EI வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இங்கே EI எலமெண்ட்டில் வந்து அரேல வந்து A of I வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஸ்டெப்பு முடிச்சாச்சு. என்ன பண்ணியிருக்கோம், அரேல இருக்கிற எலமெண்ட்ஸ் ஆட் அரேலாம் ஆட் எலிமெண்ட்ஸில் ஆட் அரேலையும் ஈவன் எலிமெண்ட்ஸ்லாம் ஈவன் அரேலையும் போட்டாச்சு. இப்போது வந்து EI வந்து 0 பாயிண்ட் பண்ணுது. ஓகே, இப்போ நான் வந்து ஆட் அரேல ஆட் எலிமெண்ட்ஸ் போட்டாச்சு, ஈவன் அரேல ஈவன் எலிமெண்ட்ஸ் போட்டாச்சு. ஸோ ஃபோர்த் ஸ்டெப் வந்து என்னென்னா சார்ட் பண்ணணும், ரெண்டு அரேயுமே சார்ட் பண்ணணும். ஸோ அரே ஸ்டார்ட் sort odd and array sort sort even. ஸோ ரெண்டு அரேயுமே சார்ட் பண்ணிடணும். சப்போஸ் நீங்கள் அரே லிஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா கலெக்ஷன் டாட் சார்ட் போடலாம். ஓகே, இப்போ வந்து ஃபோர்த் ஸ்டெப் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஸ்டெப் என்னென்னா, இப்போது நம்ம கொடுத்துருக்க ஒரிஜினல் அரேயில் ஆட் எலிமெண்ட்ஸ் இங்கே நான் சொன்னேன் இல்லையா, ஆட் வந்து ஒரு எலிமெண்ட் பாயிண்ட் பண்ணியிருக்கோம், ஈவன் வந்து ஒரு எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஒரிஜினல் அரேல நம்ம பாயிண்ட் பண்ணுறது ஆடாக இருந்துச்சுன்னா ஆட் எலிமெண்ட் ஆட் அரேல பாயிண்ட் பண்ணியிருக்கிற எலிமெண்ட்டை போடணும். சப்போஸ் ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா ஈவன் அரேல இருக்கிற எந்த நம்பர் பாயிண்ட் வந்தோ அந்த நம்பரை போடணும். ஸோ அதுதான் இங்கே பண்ண போகிறேன். நான் அதேமாதிரி சொன்ன மாதிரி ரிவர்ஸ் பண்ணலைன்னா ஜஸ்ட் ரெண்டுமே வந்து அசனிங் மாடல் தான் சார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஈவன் வந்து ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ அகெயின் ஆட் இண்டெக்ஸை வந்து நான் 0னே வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம ஆட் வந்து ஃபஸ்ட்லேருந்து தான் போகுது இங்கே இல்லையா, இங்கே வந்து 0th இண்டெக்ஸ்லேருந்து தான் ஆட் இண்டெக்ஸ் வருது. ஈவன் இண்டெக்ஸ் மட்டும் தான் அரேஸ்ட், இந்த ஈவன் அரேவோட லென்த்து -1, அதாவது லாஸ்ட் இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணுது. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ ஆட் இண்டெக்ஸ் வந்து 0 வந்து இண்டெக்ஸ்லேருந்து ஈவன் அரே வந்து ஈவன் அரேயோட லென்த்து ஈவன் டாட் லென்த் போட்டுட்டு -1 இப்படியும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஈவன் கவுண்ட் ஆட் கவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம், இது -1 போட்டாலும் சேம் தான். ஸோ எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஆடில் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுது, ஆடில் ஈவனில் வந்து லாஸ்ட் கொஷினை பாயிண்ட் பண்ணுது. இப்போ நான் வந்து நம்ம கொடுத்துருக்க ஒரிஜினல் கொஷினில் இருக்கிற அரேவை எடுத்துக்கிறோம். அது வந்து எங்கேருந்து போகுது, 0லேருந்து n-1 வரைக்கும் போகுது. ஸோ 0லேருந்து n-1 வரைக்கும் போகுது. ஸோ அதுதான் நான் இங்கே போட போகிறேன். ஸோ ஐ வந்து 0லேருந்து n-1 வரைக்கும் போகுது. இஃப் அந்த பொசிஷனில் ஆட் எலிமெண்ட் இருக்குதா ஈவன் எலிமெண்ட் இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ a of I %2 equal to 0. சப்போஸ் ஈவன் எலிமெண்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா அந்த பொசிஷனில் ஈவன் அரே எங்கே பாயிண்ட் பண்ணுன்னு பார்க்கணும். ஸோ ஈவன் பாயிண்டர் வந்து எங்கே பாயிண்ட் பண்ணால் லாஸ்ட் எலிமெண்ட். ஸோ ஈவன் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுற எலிமெண்ட் இண்டெக்ஸ், இந்த இண்டெக்ஸில் என்ன எலிமெண்ட் இருக்கோ அது வந்து போடணும். போட்டுட்டு EIயை மைனஸ் பண்ணணும். ஓகே, அப்போ தான் இங்கே வரும். இதே சப்போஸ் ஆட் எலிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த பொசிஷனில், அதாவது நம்மளுக்கு கொஷனில் இந்த பொசிஷனில் இப்போ இங்கே வந்து 3 வந்து ஆடாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கணும்னா ஆட் அரேயில் இருக்கிற எலிமெண்ட்டை போடுறோம். ஸோ A of I equal to ஆட் அரேயில் இருக்கிற ஆட் பாயிண்ட் வந்து இப்போ 0 பாயிண்ட் பண்ணுது. ஸோ அது அண்ட் ஆட் வந்து ப்ளஸ் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான் சொல்யூஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா
இது வந்து நீங்கள் சப்போஸ் அரே லிஸ்ட்னு சொன்ன மாதிரி யூஸ் பண்ண தேவையில்ல. அப்படி இல்லைனா இது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப். ஆட் கவுண்ட் எவ்வளோ, ஈவன் கவுண்ட் எத்தனைன்னு பார்த்துணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு அரே வந்து க்ரியேட் பண்ணணும். அண்ட் ஆட் எலிமெண்ட் ஈவன் எலிமெண்ட்லாம் அந்த அரேவில் போடணும். அண்ட் சார்ட் பண்ணணும். அண்ட் அந்த பொசிஷனில் கரெக்டான பொசிஷனில் நம்ம இங்கே பாயிண்ட் பண்ணியிருக்கிற ஆட் அண்ட் ஈவனில் பாயிண்ட் பண்ணி நம்ம அது பொசிஷன் வந்து மாற்றிக்கிறோம். ஐ மீன் எலமெண்ட்ஸை மாற்றிக்கிறோம். பட் ஆட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆட் தான் வரணும். ஆட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆட் தான் வரணும். ஈவன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஈவன் தான் வரணும். ஸோ இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் சொல்யூஷன். ஸோ இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எப்படி கால்குலேட் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ இது கவுண்ட் பண்ணுறது இல்லையா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில், இதுக்கு வந்து நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of n இருக்கும். ஏன்னா ஃபார் லூப் வந்து ஃபுல்லாக ட்ராவல்சல் பண்ணுது. அண்ட் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு திரும்ப இதுக்கும் O of n இருக்குது. அண்ட் சார்ட் பண்ணுறதுக்கு ஆடுக்கு வந்து O of n log n இருக்குது. அண்ட் ஈவனுக்கு வந்து O of n log n இருக்குது. லாகின் அண்ட் லாஸ்ட் நம்ம திரும்ப ட்ராவல்சல் பண்ணி எலமெண்ட் கரெக்டான இதில் ஆர்டரில் வைக்கிறதுக்கு O of n. ஸோ நம்மளுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி அட் ஃபர்ஸ்ட் கேஸில் O of n log n எடுக்குது. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோன்னா நம்ம வந்து இங்கே 2 அரே வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், ஆட் ஈவன். ஸோ இது வந்து இப்போ அட் ஃபர்ஸ்ட் கேஸ் எல்லாமே ஆடாக இருந்துச்சுன்னா ஆட் அரே வந்து ஃபுல்லாக n சைஸ் தான் இருக்க போகுது. சப்போஸ் இது ஆட் அண்ட் ஈவனாக இருந்தாலுமே இது வந்து பாதியாக இருந்தாலுமே நம்மளுக்கு n தான் வருது. ஸோ கன்ஃபார்ம் அரேல எல்லா எல்லாமே ஒன்று ஆட் ஆர் ஈவன் ரெண்டுமே தான் இருக்க போகுது. ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் n. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணி எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இல்லாமல் எப்படி சால்வ் பண்ணுதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து வித்தவுட் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அரே கொடுத்துருவாங்க. ஸோ 9 5 2 7 3 8 1 11 4 சொல்லி நம்மளுக்கு ஒரு அரே கொடுத்துட்றாங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், திரும்பவும் ஆட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே அசெண்டிங் அண்ட் ஈவன் எலிமெண்ட்ஸ் எல்லாமே டிசெண்டிங் ஆர்டர் வித்தவுட் சேஞ்சிங் இட்ஸ் பொசிஷன். சேஞ்சிங் இட்ஸ் பொசிஷன்னா இப்போ ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஈவன் எலிமெண்ட் இருந்துச்சுன்னா ஈவெண்ட் எலிமெண்ட்டே தான் நெக்ஸ்ட்டு வரணும். அதாவது டிசெண்டிங்கில் வரணும். பொசிஷன்ஸ் மாறக்கூடாது. இப்போ இந்த இடத்துல ஈவன் இடத்துல ஆட் வந்து வரக்கூடாது. ஓகேவா? இது வந்து எப்படி பண்ணலாம் வித்தவுட் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். இப்போ நான் முன்னாடி வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுன்னு சொன்னேன். அதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம். இப்போ வந்து வித்தவுட் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது மாடிஃபை செலெக்ஷன் சார்ட்னு சொல்லுவாங்க. இந்த சொல்யூஷன் வந்து மாடிஃபைட் செலெக்ஷன் சார்ட் தான். செலெக்ஷன் சார்ட் அதாவது நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டு மிச்சம் பின்னாடி இருக்குது இல்லையா, இதில் எது ஸ்மாலஸ்ட்டு ஆட் நம்பர். இப்போ சப்போஸ் ஆடாக இருந்துச்சுன்னா ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட், சப்போஸ் ஈவனாக இருந்துச்சுன்னா கிரேட்டஸ்ட் எலிமெண்ட். ஸோ இப்போ நான் 9 வந்து ஆட். ஸோ ஆட்னா வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னா இந்த பொசிஷனில் ஸ்மாலஸ்ட்டு வரணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கு பின்னாடி எல்லா எலிமெண்ட்டுமே நான் செக் பண்ணிட்டு எது இருக்கலே ஸ்மாலஸ்ட்டோ அதோடு நான் ஸ்வாப் பண்ணிவிடுவேன். ஸோ இதுதான் நான் பண்ண போகிறேன். இதுதான் என்னோட ஒரு இன்ட்யூஷன். இப்போது நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து அதே 9 5 2 7 3 8 1 11 அண்ட் 4 ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து ஆடா ஈவனான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து ஆட். ஸோ ஓகே, இப்போ வந்து நான் இண்டெக்ஸ் ஃபஸ்ட் எலிமெண்ட் தான் இருக்கலே ஸ்மாலஸ்ட்டு சொல்லி வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு ஐ. ஓகேவா? இதுதான் வந்து ஐ பாயிண்டர். நெக்ஸ்ட்டு இப்போ நான் என்ன சொன்னேன்னா இதுக்கு பின்னாடி ஒரு எலிமெண்ட்டையும் நான் வந்து செக் பண்ணிகிட்டே போவேன். ஸோ அகெயின் ஒரு பாயிண்டர் வச்சுருக்கிறேன். ஜே வந்து i+1லேருந்து ரன் ஆகணும். இப்போ நான் இந்த 2 எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ணுறேன். ஸோ 5 வந்து லெஸ் தென் 9ஆன்னு பார்க்குறேன். எஸ், லெஸ் தென்னாக இருந்துச்சுன்னா இந்த இண்டெக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ இண்டெக்ஸ் வந்து ஐலேருந்து ஜே இந்த 5 என்ற எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுது. அகெயின் இப்போ வந்து நான் பாயிண்டர் ஜே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். 2 வந்து ஆடா ஈவனான்னு பார்க்கும். இப்போ நம்ம வந்து ஆட் இதுக்குள்ளே இருக்கிறோம். ஸோ ஈவன் ஆச்சுன்னா நீங்கள் இக்னோர் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு 7 அதே வந்து பார்க்கணும். திரும்ப 7 வந்து லெஸ் தென் 5ஆ? நோ. நெக்ஸ்ட் இங்கே பார்க்க சொல்ல 3 வந்து லெஸ் தென் 5ஆ? எஸ். ஸோ அந்த இண்டெக்ஸை வச்சுக்கும். வந்து 0 1 2 3 4 5 6 7 8. ஸோ இப்போ நம்மளுக்கு இண்டெக்ஸில் வந்து 4 இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட்டு பண்ணணும் ஈவன் வந்து இக்னோர் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஆட் வந்து 1 லெஸ் தென் 3 பார்க்குறோம். எஸ். இக்னோர் பண்ணாது. 1 வந்து லெஸ் தென் 3 ஆச்சுன்னா எஸ். ஸோ அதோட இண்டெக்ஸ் வந்து என்னதுன்னா 6. இப்போ இண்டெக்ஸ்லேருந்து 6 பாயிண்ட் பண்ணுது. இப்போ இதுக்கப்புறம் எந்த இதுவுமே இல்லை. ஸோ கடைசியாக நான் என்ன பண்ணேன்னா ஸ்வாப் பண்ணுறேன். இந்த இண்டெக்ஸ் பாயிண்ட் பண்ணு அதாவது ஐ வந்து இப்போ 0 இண்டெக்ஸ் தான் பாயிண்ட் பண்ணுது. ஸோ இந்த இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட்டையும் இந்த இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட்டையும் நான் ஸ்வாப் பண்ணுறேன். ஸ்வாப் பண்ணேன்னா நமக்கு அரே வந்து 1 5 2 7 3 8 9 11 4 சொல்லி வரும். இப்போ நம்ம ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இங்கே வரும். இங்கே அகெயின் ஐயோட வேல்யூ வந்து இப்போது 1. இண்டெக்ஸ் வந்து அகெயின் இதுதான் வந்து நான் பெரிய நம்பர் சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து 5, அதாவது இண்டெக்ஸ் 1 தான் வந்து பாயிண்ட் பண்ணிடும். ஸோ அகெயின் இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி செக் பண்ணும். ஈவன் ஆச்சுன்னா இக்னோர், ஆடாக இருந்துச்சுன்னா 7 வந்து லெஸ் தென் 5 பார்க்கணும். நோ. நெக்ஸ்ட் இங்கே வரும் 3 வந்து லெஸ் தென் 5 பார்க்கும். எஸ். அப்போ வந்து எந்த இண்டெக்ஸ் என்னவோ அது பாயிண்ட் பண்ணிக்கும். ஸோ 0 1 2 3 4. இப்போ இண்டெக்ஸ் வந்து 4 இருக்குது. நெக்ஸ்ட்டு 8 வந்து இக்னோர் பண்ணுறோம். ஈவன் எலமெண்ட். ஸோ 9 பார்க்கும். 9 வந்து கிரேட்டர். ஸோ அகெயின் ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் 11 கிரேட்டர் அண்ட் 4 வந்து ஈவன். ஸோ இக்னோர். ஸோ நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டாக 4th இண்டெக்ஸ் இந்த எலமெண்ட்டும் ஸ்வாப் ஆகும். ஸ்வாப் ஆகி 1 3 2 7 5 8 9 11 4 இருக்குது. ஓகே. இப்போ வந்து ஐ வந்து 2, அதாவது இந்த எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுது. இப்போ நான் ஈவனுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஈவனுக்கு எப்படி இருக்குன்னா டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். இப்போ வந்து 2 வந்து நான் இங்கே என்ன சொன்னேன்னா 7 இஸ் லெஸ் தென் 5. இப்போ நான் கரண்ட்டாக இருக்க எலமெண்ட் வந்து லெஸ் தென்னாக இருந்துச்சுன்னா தான் இண்டெக்ஸ் மாற்றுறேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா கரண்ட்டாக இருக்க எலமெண்ட் கிரேட்டராக இருந்துச்சுன்னா இண்டெக்ஸ் மாற்றணும். ஏன்னா இது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஓகே. இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து 2 வந்து பாயிண்ட் வந்து அதே இண்டெக்ஸ் வந்து நான் 2னே வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை கிரேட்டர் வச்சுக்கிறேன். ஸோ அகெயின் வருவேன் 7. இப்போ வந்து நான் ஈவன் எலிமெண்ட்டில் வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆட் வந்துச்சுன்னா நீங்கள் இக்னோர் பண்ணிவிடுங்க. ஸோ இக்னோர். நெக்ஸ்ட்டு 5 இக்னோர் அண்ட் 8. 8 வந்து பார்க்கணும். இப்போ வந்து 8 வந்து கிரேட்டர் தென் 2 பார்க்கணும். ஏன்னா இது வந்து டிசெண்டிங் ஆர்டர். ஸோ கிரேட்டர் தென் 2 பார்க்கணும். எஸ். அப்படி இருந்துச்சுன்னா அதோட இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணிக்கணும். ஸோ 0 1 2 3 4 5. ஸோ இங்கே இண்டெக்ஸ் வந்து 5. அண்ட் அகெயின் 9 வந்து ஆட், 11 ஆட், இக்னோர் அண்ட் 4 வந்து அகெயின் 4 வந்து இஸ் நாட் கிரேட்டர் தென் 8. ஸோ அது வந்து பண்ண முடியாது. ஸோ கடைசியாக நம்ம இந்த 2 இண்டெக்ஸுக்கு எலமெண்ட்டையும் ஸ்வாப் பண்ணிடுவோம். ஸ்வாப் பண்ணோன்னா நம்மளுக்கு 1 3 8 7 5 2 9 11 4 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ ஐ வந்து 3 பாயிண்ட் பண்ணுது. ஸோ இங்கே 7. ஸோ அதே மாதிரி தான் நான் சொன்னது தான். ஆட் எலமெண்ட்டாக எடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த எலமெண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக என்னென்ன ஆட் எலமெண்ட் இருக்கோ அதை ஒன்று கம்பேர் பண்ணிக்கிட்டே வருவீங்க. கம்பேர் பண்ணி ஆடாக இருந்துச்சுன்னா ஸ்மாலர் எலமெண்ட்டாக பின்னாடி உங்களுக்கு கிடைச்சுன்னா அது வந்து ஸ்வாப் பண்ணிடுவீங்க. அதே ஈவன் எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா திரும்ப அகெயின் அது ஈவன் எலமெண்ட்லேருந்து பின்னாடி ஃபுல்லாக பார்ப்பீங்க. கிரேட்டராக இருந்துச்சுன்னா ஸ்வாப் பண்ணிடுவீங்க. ஸ்வாப் வந்து லாஸ்ட்டாக தான் பண்ணணும். அந்த உங்களுக்கு வந்து எலமெண்ட்டுக்கு பின்னாடி ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் ஆடாக இருந்துச்சுன்னா ஸ்மாலஸ்ட் எடுத்து அந்த ஸ்மாலஸ்ட்டு கரண்ட் எலமெண்ட்டையும் ஸ்வாப் பண்ணணும். நான் சூடோ கோட் எழுதுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபார் லூப் வந்து 0லேருந்து n வரைக்கும் ரன் ஆகணும். n-1 வரைக்கும் ரன் ஆகணும். இப்போ நான் வந்து எப்போவுமே இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் என்ன சொன்னேன்னா அந்த கரண்ட் எலிமெண்ட் தான் வந்து கிரேட்டஸ்ட் ஆர் அசெண்டிங்னா ஸ்மாலஸ்ட் அண்ட் டிசெண்டிங்னா கிரேட்டஸ்ட் சொல்லி எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இண்டெக்ஸ் வந்து எப்போவுமே a(i) ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நான் எந்த இண்டெக்ஸில் இருக்கணும் அதுதான் வந்து நான் கிரேட்டர் ஆர் ஸ்மாலஸ்ட் சொல்லி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஜேல தான் வந்து நம்ம கம்பேர் பண்ணி வேல்யூ வந்து மாற்ற போகிறோம். ஸோ இண்டெக்ஸ் எடுத்தாச்சு. இப்போ வந்து எலிமெண்ட் வந்து ஆடா ஈவனான்னு பார்க்க போகிறேன். இஃப் இது எல்லாமே ஃபார் லூப்பில் வரும். ஸோ இஃப் a(i) modulo 2 நாட் ஈக்குவல் டு 0 ஆடா இருந்துச்சு அப்படின்னா ஃபார் ஜே வந்து எங்கே சொன்னால் i+1லேருந்து போகும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ i+1. இப்போது நான் இந்த எலிமெண்ட் எடுத்துகிட்டு இது பின்னாடிக்கு எல்லாத்தையும் பார்த்தேன். அதுதான் வந்து i+1. ஜே வந்து i+1லேருந்து n-1 வரைக்கும் போகும்.
நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ஈவனாக இருந்துச்சுன்னா இக்னோர் பண்ணணும், ஆடாக இருந்தால் மட்டும்தான் ஆப்ரேஷன். ஸோ அதுதான் இங்கே எழுதுகிறேன். இஃப் a of j modulo 2 not equal to 0 ஆடாக இருக்கணும் அண்ட் அரே ஆஃப், அதாவது ஏ அரே வந்து நான் ஏன்னு வச்சுக்கிறேங்க. ஸோ ஏ ஆஃப் ஜே லெஸ் தென் ஏ ஆஃப் இண்டெக்ஸ் இருந்துச்சுன்னா இண்டெக்ஸ் வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஜே, இங்கே சொன்னது தான். இது வந்து என்னதுன்னா ஏ ஆஃப் ஜே வந்து லெஸ் தென் இண்டெக்ஸ் வேல்யூ, இண்டெக்ஸ் வந்து எங்கே பாயிண்ட் வந்துன்னா 9 பாயிண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து இண்டெக்ஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ண இல்லையா, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். இண்டெக்ஸ் வந்து ஜே. நெக்ஸ்ட்டு சாரி, ஐவியும் இண்டெக்ஸையும் எங்கே பாயிண்ட் பண்ணதோ அது ரெண்டுத்தையும் வந்து ஸ்வாப் பண்ணணும். நான் ஸ்வாப் வந்து லாஸ்ட்டாக எழுதிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஆர்டு வந்து எழுதியாச்சு, அதே ஈவனுக்கு எழுதுகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஈவனுக்கும் அதே தான். ஃபார் ஜே வந்து ஐ ப்ளஸ் ஒன்லேருந்து போகணும், ஐ ப்ளஸ் ஒன்லேருந்து n மைனஸ் ஒன் வரைக்கும் போகும். இஃப் ஏ ஆஃப் ஜே மாடுலோ 2 வந்து ஈக்குவல் டு 0 ஈவனாக இருக்கணும் அண்ட் ஏ ஆஃப் ஜே வந்து கிரேட்டர் தென் ஏ ஆஃப் இண்டெக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூவை ஈக்குவல் டு ஜே போட்டுக்கணும். ஸோ லாஸ்ட்டாக இந்த ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்வாப் பண்ணிடணும். ஸ்வாப்பு நீங்கள் தனியாக ஃபங்க்ஷன் கூட எழுதிக்கலாம். ஸோ நான் இங்கே சாதாரணமாக ஜஸ்ட் அப்படியே எழுதிடுறேன். ஸோ இன்ட் டெம்பில் வந்து ஏ ஆஃப் ஐயை வச்சுப்பேன் அண்ட் ஏ ஆஃப் ஐயில் வந்து ஏ ஆஃப் இண்டெக்ஸ் அண்ட் ஏ ஆஃப் இண்டெக்ஸில் வந்து டெம்ப் வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டோம். ஸோ இதுதான் வந்து வித்தவுட் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணாமல் செலெக்ஷன் சார்ட் மாதிரி பண்ணுறது. இப்போ இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். இப்போது அட் த வர்ஸ்ட் கேஸ் நம்மளுக்கு வந்து ஓ ஆஃப் என் ஸ்கொயர், ஏன்னா இது வந்து ஓ ஆஃப் என் டைம்ஸ் ரன் ஆகுது அண்ட் ஜே லூப் வந்து அப்ராக்சிமேட்லி ஓ ஆஃப் என் ரன் ஆகுது. ஸோ ஓ ஆஃப் என் ஸ்கொயர் அட் வர்ஸ்ட் கேஸ் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ ஓ ஆஃப் 1 ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ நான் சொன்ன மாதிரி ரெண்டு சொல்யூஷனுமே கரெக்டான சொல்யூஷன் தான் இந்த ப்ராப்ளம்க்கு. பட் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணக்கூடாது சொன்னாங்கன்னா நம்ம இந்த இதுதான் போடணும், காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் என் ஸ்கொயர் வச்சு தான் போட முடியும். அண்ட் இப்போ ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வித் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஓ ஆஃப் என் லாக் என் யூஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.